ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபிங்க. டேஸ்டியான வெஜ் மோமோஸ் அண்ட் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் மோமோஸ்க்கு ஃபஸ்ட்டு மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் நல்லா பெசரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைங்க. ரொம்ப இலகுன மாதிரியும் இருக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் கெட்டி பதமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசையதோ இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வரணும். கெட்டியாக இருக்கணும் மாவு. ஒரு ½ ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்துடலாம். தேவையான காய்கறி இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, மஷ்ரூம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு பெரிய வெங்காயம். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம வதக்குறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதக்குங்க. அண்ட் தென் மஷ்ரூம். இது வதக்கின உடனே கொஞ்சம் இந்த காய்கறிகளெல்லாம் போட்டு சேர்த்து வதக்குங்க. தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. அதாவது இந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஓகேங்களா? இப்போ தேவையான காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, அண்ட் தென் 2 ஸ்பூன் சோயா சாஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாஸுக்கு பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி, இல்லை சின்னதாக இருந்தால் 4, 10 பல் பூண்டு, வரமிளகாய் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வெந்து வந்தோடனே இந்த உள்ளே இருக்கிற தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போது அதே கடாயில் தாளிங்க. ஓகே? கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே உள்ளே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஆல்ரெடி இருக்குது, ஸோ வேண்டாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு வேணும்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி சாஸ் ரெடி ஆகிட்டு, மோமோக்கு சாஸ் ரெடி. இப்போது நம்ம மோமோ எப்படி செய்கிறதுன்றதை போயிடலாம். நம்ம வீடியோ பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ மோமோக்கு சின்ன சின்ன சைஸாக அந்த பால்ஸை நம்ம ஊற வச்சோம் இல்லையா, மைதாவை குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன பானிபூரி சைஸோ அது உங்கள் இஷ்டம். மொத்தமாக உருட்டி வச்சுக்கிறீங்களோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறீங்களோ வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக மடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு தனி கான்ஃபிடென்ட் வந்துடும். சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஒரு சின்ன ஒரு ரவுண்டு ட்விஸ்ட் மாதிரி கொடுங்க. ட்விஸ்ட் கொடுத்திங்கன்னா அந்த மோமோ சைஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், கிட்டக்கே காட்டுறேன். இந்த மாதிரி பொறுமையாக மடிங்க. பொறுமையாக மடித்து ஒரு ட்விஸ்ட்டு பண்ணிங்கன்னா சும்மா சூப்பராக வந்துடும். ஓகே? பாருங்கள், பார்த்தீங்களா? ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தோடனே அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம மோமோஸ்லாம் ரெடி. இதை இட்லி பானையில் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமர் பண்ணுங்கள், இல்லை இட்லி பானையில் இருந்தால் இட்லி பானையில் அழகாக அடுக்கி வச்சுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மோமோஸ் நல்லா வெந்து வந்த உடனே சூப்பரான சுவையான மோமோஸ் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெசிபிஸ் நிறையா வரும். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.